ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இது பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 13 போக்கோ X6 நியோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது பீட்டா டெஸ்டிங் அப்டேட் வந்துருச்சுன்னாங்க அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு மட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் 13K கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபோனு நம்மது பார்த்திங்கன்னா போக்கோ X6 அப்புறம் ரெட்மி நோட் 13 ப்ரோ. அது வந்து இதோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட். அதுக்கு இன்னும் வரல. இதுக்கு பார்த்திங்கன்னா HyperOS 2.2 வந்துருச்சு. நம்ம இது பார்த்திங்கன்னா இன்னும் HyperOS 2ல் தான் இருக்குது. 2.0.9 இருக்கா. அது பார்த்திங்கன்னா ஜூன் செக்யூரிட்டி பேட்ச். இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட் மந்த் எண்டே வந்துருச்சு. இன்னும் அப்டேட்டே வரல. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா சைனாவில் பார்த்திங்கன்னா HyperOS 2.2 வந்துருச்சு. யூரோப்பு அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க இந்தியாவோட. ஆனால் அதுவும் ஜூன் பேட்சில் தான் இருக்குது. சைனா மட்டும் வந்துருச்சு. சைனா அதை யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்தியா மட்டும் இதில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் எடுத்துக்கிட்டோம்னா Xiaomi 15 Ultra எடுத்துக்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. சரியா, அதுலேயும் பார்த்திங்கன்னா இது 215 எங்கே இருக்குது, இந்தியா வந்து வெறும் 203ல் தான் இருக்குது HyperOS 2.2ல். இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியாவோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது ஏன் இந்தியா மட்டும் இவ்வளோ தான் லேட்டாக தராங்கன்னு தெரில. இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம டிவைஸ்லேயும். சரி, ஃப்ளாக்ஷிப்க்கு அப்டேட் ஆன் டைமுக்கு விடுறீங்க. இதுவும் ரெட்மி நோட் 13 கம்பேர் பண்ணும்போது நோட் 13 ப்ரோ ப்ரீமியம் தான். ஆனால் இதுக்கு ஏன் இன்னும் அப்டேட் ஆன் டைமில் வரல, அதுதான் என் கேள்வி. அந்த ஃபோனுக்கு உங்களால் அப்டேட் கொடுக்க முடியும்னா இதுக்கும் முடியும், ஆனால் ஏன் கொடுக்கல? அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் வந்திருந்தது. நம்ம இது பீட்டா டெஸ்டிங்க்கு மட்டும். அது நார்மல் யூசர்ஸ்க்கு வரல. அதுவும் இன்னும் வரல, இன்னும் வரையும் வரல. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 27, இன்னும் வரல. செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே ஆகஸ்ட் மாறிடுச்சு. இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு நான் நார்மல் யூசர்ஸ்க்கு வந்திருக்கான்னு காட்டுறேன். நார்மல் யூசர்ஸ்க்கு இன்னும் வரவே இல்லை. இந்தியாவில் மட்டும் இன்னும் 2.2ல் இருக்குது, இந்தியாவும் இந்தோனேஷியாவும். ஆனால் யூரோப், குளோபல், சைனா இது எல்லாத்துக்குமே 2.2 அப்டேட் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு மட்டும் வரல. இப்போ வீடியோ போடுற அளவுக்கு ஏன் அப்டேட்டை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறேன்னா, பேட்ரி லைஃப் கேவலமாக இருக்குது, நல்லாவே இல்லை. நான் பேட்ரி லைஃப் எப்படி இருக்குதுன்னு நான் அடுத்த ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக போடுறேன், அதை பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.